தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, கொஞ்ச காலம் நீங்கள் இந்த இயேசுவுக்காய் பொறுமையாயிருங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை கோடு ஒன்று இருக்கும். அந்த எல்லை வரைதான் உங்களுக்கு வெற்றி நிர்ணயிக்கப்படாமல் இருக்கும். எப்பொழுது நீங்கள் அந்த எல்லையை தாண்டி போவீர்களோ உங்கள் வெற்றி ஊர்ஜிதமாகி விடும். நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பதுண்டு, பிரதர், எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கிறது, எப்பொழுது எனக்கு விடிவு காலம் வரும், எப்பொழுது நான் பிரச்சனையிலிருந்து விடுபடுவேன் என்று கேட்பதுண்டு. அது எல்லாருக்கும் இன்று தேவ வசனத்தின் மூலமாக நிச்சயமாய் சத்தியமாய் பதில் உண்டு. இயேசு சத்தியமாக இந்த செய்தியை முழுமையாய் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கு தத்தத்தை வேத வசனத்தின் மூலமாக கொடுத்து கொண்டு இருக்கிறார், கொடுப்பார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, நீங்க பாடு அனுபவிக்க போறது கொஞ்ச காலம்தான் உங்களுக்கு என்று அன்றே ஆண்டவர் 1 பேதுரு 5:10 சொல்லியிருக்கிறார். இந்த பாடுகள் எதற்கு? இந்த கஷ்டங்கள் எதற்கு? இந்த கவலைகள் எதற்கு? இந்த கண்ணீர் எதற்கு? எனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களேயானால், அடுத்த வசனம் சொல்கிறது, உங்களை சீர்படுத்தி உங்களை அப்படியே சீராக்கணும். பள்ளமேடு குறை நிறை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, அதாவது ஒரு கட்டடம் கட்டும் பொழுது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளவு அந்த கட்டடத்துக்கு பலம் இல்லையா? அதே போல் இந்த கட்டடம் கட்டும் போது மணல்லாம் சீர்படுத்துவாங்க. பள்ளமேடு இருக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி கடப்பாறை குத்தி சேரெல்லாம் ஆடுவாங்க. அதே போன்று உங்கள் வாழ்க்கையை தேவன் ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படுகிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் நீங்கள் சீர்பட வேண்டும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் நிலையாக நிற்கணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இவை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மட்டுமா கஷ்டப்படுறீங்க? நானும் தாங்க கஷ்டப்படுறேன். என்ன ஒன்று, நீங்கள் கஷ்டத்தை தாழ முடியாமல் தோண்டி போகிறீங்க. நான் கஷ்டம் வரும்போதெல்லாம் ஆண்டவரை சுதித்து கொண்டே இருப்பேன், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். என் கூட பிறந்த சகோதரர் கூட அவர்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க என்னை அழைத்து போவது கிடையாது. என் பெற்ற தாய் கூட என்னிடம் எல்லா விஷயங்களையும் சொல்வது கிடையாது. இதெல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா கவலைப்பட்டா நம்ம வாழ்க்கையில் மூழ்கி போயிடும். கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறோமோ அவ்வளவு நேரமும் நமக்கு அறுவடையாய் திரும்ப ஆசீர்வாதமாய் கிடைக்க போகிறது என்று தெரிந்துவிட்ட பின்பு இந்த உலக காரியங்களில் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் நான் இருக்கிற சபை கூட என்னை பயன்படுத்துவதில்லை? ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, இவர் வந்துட்டா நம்ம நம்பர் பின்னால் போயிடும், எனவே அவரை முன்ன விடவே கூடாது, எந்த ஒரு மீட்டிங்லையும் பிரதரை கூப்பிடவே கூடாது என்று அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நானும் எங்கும் போகிறதில்லை. ஏன் போகிறதில்லைன்னா, ஏசப்பா சொன்னால் ஒழிய இவர்
உத்தரவு கொடுத்தாலுடைய நான் எங்கும் போவதில்லை. வேதத்திற்கு கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23 30 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவ வசனத்தை எடுத்து சொன்ன பவுலையும் சீலாவையும் அநேக அடி அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலையும் சீலாவையும் பிடிச்சிக்கிட்டு, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ற, அவரா காப்பாற்ற போறாரு, உன்னை பார்க்கலான்னு சொல்லி அநேக அடி. அப்பேற்பட்ட அடிகளை நீங்களும் நானும் பெறவில்லை. பயங்கரமான அடி, வலினா வலி, அந்த அளவுக்கு வலி. ஆனா அவங்க வலியை பார்க்கவே இல்லை. அவங்க இயேசுவின் அடிகளை பார்த்தார்கள், இயேசுவின் காயங்களை பார்த்தார்கள். அவர்கள் காயங்கள், அவர்கள் அடி, அவர்கள் வேதனைகள் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அடிச்சு கால்களை தொழுமரத்தில் கட்டி தொங்க விட்டார்கள், மாட்டி வைத்தார்கள் என்று வேதம் சொல்லி. அவங்க கால்கள் எல்லாம் கட்டி அடி குடும்பப்படுத்தி தொழுமரத்திலே தொங்க விட்டார்கள். நீங்களும் நானும் துன்பத்தில் உச்சிக்கு போகவில்லை. அவ்வாறு நீங்களும் நானும் தொங்கவிடப்படவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த தொங்குகிற வேளையிலும் கூட இந்த பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் என்றால், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவ்வளவு அடிச்சனை தாங்கள் அல்ல, நீ அடங்கல் அல்ல அப்படின்னு சொல்லி சிறை காவலர்கள் இவர்கள் பாடுகிற பாட்டை, இவர்களுடைய ஸ்துதிகளை, இவர்களுடைய போற்றுதல்களை அவங்க கேட்டுக்கிட்டு தெனாவட்டா இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஜெபம், இவர்களுடைய ஸ்துதி, இவருடைய பாடல்கள் ஆண்டவரின் திருமுன்னே போய் நிற்கிறது. நின்ன அடுத்த நிமிடமே சிறையின் அஸ்திபாரம், பூமி மிகவும் அதிர்ந்தது. நல்லா கவனிங்க, சிறையின் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன், பூமி மிகவும் அதிர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் பிள்ளைகள் அடிக்கப்படுவார்களேயானால் ஆண்டவர் அடிக்கப்படுவார். இயேசுவின் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவார்களேயானால் ஆண்டவர் துன்புறுத்தப்படுவார். நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகளாய் உண்மையாய் மாற வேண்டும். இதோ ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம், இதோ கான்ஃபர்மேஷன் பெற்றுவிட்டோம், முழுக்கி ஏந்துட்டோம், நமக்கு ரட்சிப்பு இருக்கு நினைச்சிங்கன்னா நீங்களும் நானும் பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிடும். இயேசுவை எவ்வாறு பவுலும் சீலாவும் நம்பினார்களோ அவ்வாறு நீங்களும் நானும் நம்ப வேண்டும். அடுத்து பாருங்க, உடனே கதவுகள் திறவுண்டது, கட்டுக்கள் கழண்டு போயின. அவர்களை வைத்து கட்டின எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும் கழன்று போயிற்று. ஒருவேளை உங்களை யாராவது கட்டுகளால் கட்டி இருக்கலாம். நீங்க வளர்ச்சியே அடையக்கூடாது, நீங்க நாசமா போயிடணும், நீங்க உருப்படவே கூடாது, பாவத்திலே மூழ்கி போவீர்கள் என்று ஒருவேளை உங்களை கூட யாராவது கட்டி இருக்கலாம். நீங்களும் கூட என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே என் கட்டுகளை உடைத்து எறியும் ஆண்டவரே. அன்று பவுலும் சீலாவும் கட்டுகளை அவிழ்த்த தேவன் இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் கட்டுகளை அவிழ்த்து போடும் ஆண்டவரே என்று சுதிப்பீர்களே, ஆனால் உங்கள் கட்டுக்கள் தகர்த்து எறியப்படும் என்பதிலே எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையின் நித்திரை தெளிந்து ஓடி போயிட்டாங்களா என்று எண்ணி தற்கொலைக்கு முயன்றார். அந்த சிறையில் இருந்த சிறை காவலர்கள், சிறை தலைவன் எல்லாம் பவுலோ சீலா ஓடி போயிட்டாங்களோ என்று சொல்லி தங்களைத்தானே தற்கொலை செய்ய
கத்திகளை பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கொல்ல முயன்றார்கள். அப்பொழுது பவுலும் சீலாவும், ஒன்றும் செய்யாதீங்க, நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து இவர்களை பார்க்க வருகிறார்கள். இருட்டிலே எங்கே பவுல், எங்கே சீலா என்று பார்க்க வருகிறார்கள். பார்த்தவுடனே இவர்கள் ஆண்டவரின் ஊழியக்காரர்கள், இவர்கள் ஜெபித்தால், இவர்களை நம்ம கட்டி போட்டு அடிச்சா பூமி அதிருது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிருது, இவங்க அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து, ஆண்டவனே என்னை மன்னியும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் சில சபைகளிலே சில போதகர்மார்களை ஆண்டவர் என்று அழைப்பார்கள், போப் ஆண்டவர் என்று அழைப்பார்கள். இவர்களும் கூட சிறைச்சாலையின் அதிபதி, சிறைச்சாலையின் காவலாளர்கள் எல்லாம் பவுலையும் சீலாவையும் பார்த்து ஆண்டவனே என்று முகம் குப்புறமாக விழுந்தார்கள். விழுந்தவுடனே அடுத்து அவங்க கேட்குறாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? பாருங்க, ஆண்டவருடைய அதிசயங்களை கண்டவுடனே அவர்கள் எழுப்புகிற கேள்வி, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பவுலும் சீலாவும் இப்படியாக சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்களும் நானும் கூட முழுமையாக எவ்வாறு இந்த பவுலும் சீலாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து கட்டுக்களிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து, கழுமரத்தில் கட்டி வைத்ததிலிருந்து விடுபட்டார்களோ, ஆனால் பாடு அனுபவித்தார்கள். அடி விழுந்துச்சு, எட்டி மிதிக்கப்பட்டாங்க, காலை பிடிச்சி கட்டி போடப்பட்டாங்க, எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அவர்கள் அந்த பாடுகளின் மத்தியிலே தேவனையே சுதித்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த பாடு அவர்களுக்கு ரோஜா மெத்தையாய் மாறிற்று. உங்களுக்கும் கூட உங்கள் பாடுகள், உங்கள் பிரச்சனைகள் ரோஜாவின் மெத்தையாய் மாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, துன்பப்படாதீங்க. உங்கள் பாடுகளிலே, உங்கள் கஷ்டங்களிலே, உங்கள் துன்பங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுதித்து கொண்டே இருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.